இந்த உலகத்துல 3.3 பில்லியன் மக்கள் கன்சியூமரா இருக்காங்க. ஒரு பொருளை வாங்கக்கூடிய மக்களா இருக்காங்க. அதுல பாதி அதை விற்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கும் போதோ ஒரு பொருளை விற்கும் போதோ நம்ம அளவுல சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. பொருளை விற்கும் போது அளவை கம்மி பண்ணி கொடுக்குறோம், ஒரு பொருளை வாங்கும் போது அளவு அதிகமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு தெரியுமா? இந்த அளவு நிர்வையில மோசடி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் அழிச்சான். அதை குர்ஆனிலும் சொல்றான் அல்லாஹ். ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. இந்த படிப்பினை எதற்காக நமக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, ஒரு பொருளை விற்கும் போதோ வாங்கும் போதோ நம்ம அளவுல சரியா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இஸ்லாம் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தருது. சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது. நம்மளுடைய செயல்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அளவு நிர்வையில சரியான முறையில நடந்துப்போம். அல்லாஹ் கிட்ட வெற்றி அடைவோம். சொர்க்கத்துல சந்திப்போம்.